எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மொச்சை பருப்பை வச்சு ஒரு நல்ல மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மொச்சை பருப்பை 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்க வேக வச்ச மொச்சை பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காயும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சுண்டல் தாளிக்க கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த தேங்காயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து மிக்சியில் அரைச்ச பவுடரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் காய்கறிக்கு போடுறதுக்கு, அதை 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுது. மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.